ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்கு கல்யாண நாளில் ஒரு ஆபத்து வருதுக்குன்னு அப்படின்னு சாமியார் சொல்லவும் இதனால் கார்த்தி ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ மயில் வாகனத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கிட்டதுமே மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிற? சரி, நீ அப்படிலாம் உனக்கு கவலைப்படாத, சில நேரத்தில் சாமியார் சொன்னதுங்க நடக்காமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கூட அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த சாமியார் என்னென்னா கார்த்தி ரேவதின்னு சொல்லிட்டு எங்கள் பேரை சொல்லி அழைச்சாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 நாளையில் கல்யாண நாளில் வேறு சொன்னார். இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் உண்மையாக தானே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது கூட உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேவதி இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வர மாட்டிகிட்டு இருக்கிறா. அதனால் அவனுங்களால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த சிவனாண்டியும் சும்மா இருக்க மாட்டான். அவனாலையும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே பாரு கார்த்தி, உன்னுடைய நல்ல மனசுக்கும் ரேவதியோட நல்ல மனசுக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. அதனால நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்திகிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி இந்த விஷயத்தை பற்றி ரேவதிக்கோ மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம். அப்படிங்கும்போது இல்லைப்பா, நான் அதை சொல்ல மாட்டேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கும்போது அண்ணா என்ன பண்ணுறதுக்கு, உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு தான் ஒவ்வொரு சோதனையாக வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா. அப்படிங்கும்போது இங்கே பாரு கார்த்தி, உனக்காக நான் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி நேராக அதிகாரிகிட்ட அந்த பையனோட வீட்டு அட்ரஸை கொடுங்க. அப்படிங்கும்போது எதுக்கு கார்த்தி? அப்படிங்கும்போது இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வீட்டில் இல்லை. அப்போ அவங்க தான் வெளியே போயிருக்கிறதா பக்கத்தில் உள்ளவங்க சொல்லவும் அடுத்ததான் சிவனாண்டிக்கு கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, எங்கள் வழியில் நம்மள நீ ஏதாவது தலையிட்டேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அப்படிங்கும்போது இங்கே பாரு, என்னையும் என் பொண்டாட்டி பிரித்தது நீ தான், அதனால உன்னையும் உன் பொண்டாட்டி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிவனாண்டி ஃபோன் பண்ணிட்டு வைக்கவும் இதை கெட்டதுமே கார்த்தி நினைக்கிறாங்க, ரேவதிக்கு எப்படியோ இவங்களால ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னு தோணுது. அதனால என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் ரேவதியை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி நம்மளுக்கு 2 நாளில் கல்யாண நாள்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கார்த்திக்கு ஒரு சர்ப்ரைஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதாவது பைக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம நினச்ச மாதிரிக்கே கல்யாணத்தன்னைக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கல்யாணத்துக்கு நம்ம கார்த்தி பிடிக்காம தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை, நம்ம சந்தோஷமாக இந்த வெட்டிங் டேயை கொண்டாடணும் அப்படின்னு ரேவதி அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரோஹிணியும் சுவாதியும் வராங்க. என்ன ரேவதி, பகலே கனவு கண்டுட்டு இருக்கிறியா? இன்னும் உனக்கு வெட்டிங் டேக்கு இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதியும் வெக்கப்பட்டுட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதிட்ட அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரேவதி, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போன வருஷம் நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணியிருப்ப. ஆனால் இந்த வருஷம் பாரு, உனக்குள்ள எவ்வளோ தூரம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. கார்த்தி மேலே நீ எந்த அளவுக்கு அதாவது காதலிக்குன்னு நல்லாவே தெரியுது. அவருக்காக நீ என்னெல்லாம் பார்த்து நீ செஞ்சுட்டு இருக்கிற. உண்மையிலேயே இந்த வருஷம் வெட்டிங் டே பெரிய லெவலில் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், நான் அவருக்காக நான் பெருசாக நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் அவர் நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ரேவதி, உண்மையிலேயே கார்த்தி மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம உண்மையிலேயே ரொம்பவே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அது மட்டுமா, என் புருஷனுக்கு கூட பாரு, ஹோட்டலில் அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இது மட்டுமா, நம்ம இது வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு. அம்மாவும் மஸ்ட்டு கார்த்தி மேலே அவ்வளோ பாசமாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, கார்த்தி தாத்தா பாட்டியோட பேரன் தெரிஞ்சதுமே அம்மா அப்படியே மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தி இருக்காங்களே, அவங்க கூட சேர்ந்து மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் எப்போ தான் அம்மாவுக்கு புரிய வருமோ தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் கார்த்தி பற்றி அவங்க சீக்கிரத்துலேயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க. அப்போ நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது இங்கே பார்க்கும்போது கார்த்தியை காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வீட்டுக்கு வரவும் உடனே ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு நம்ம கல்யாண நாளில் பெரிய இதாக லெவலில் கொண்டாடணும். அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சாமியார் சொன்னதை அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு சோகத்தோடு இருக்கிறாங்க. என்ன கார்த்தி, நான் இவ்வளோ சந்தோஷமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னா உம்மன் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நம்ம கல்யாணத்தை தான் நம்ம சந்தோஷமாக நம்ம அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலை. இந்த வருஷம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிங் டே, அதனால பெரிய லெவலில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்னா உம்மன் இருந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரேவதி, உனக்கு என்ன பண்ணணுமோ நீ செய் அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிட்டா போருமா, நீங்களும் அதாவது சந்தோஷமாக சொல்ல வேண்டாம். அப்படிங்கும்போது இங்கே பாரு, உனக்கு என்ன சந்தோஷமோ
அதுதான் என்னுடைய ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ரேவதியும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு கார்த்தி அப்படி கெட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய கண்டமே இருக்குன்னு சாமியார் சொல்லியிருக்கிறாரு. அது நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த வருஷம் வெட்டிங் டேயை நம்ம பெரிய லெவலில் கொண்டாடணும். உன்னை வந்து நான் கெட்டுற புது வீட்டுக்கு உனக்காக கெட்டுற புது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டேன். நான் என்னென்னமோ நான் கனவு கண்டிருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னா வந்து வெட்டிங் டே அன்னைக்கு உன்னை வந்து நல்லபடியாக பாதுகாக்கணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உனக்கு எப்படியாவது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுது. ஆனால் இவங்களால வந்து யாரால் ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதை பற்றி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது கார்த்தி ரேவதியும் வெட்டிங் டே வந்துடுது. அவங்க 2 பேரும் கோயிலுக்காக கிளம்புறாங்க. அப்படி கோயிலுக்காக கிளம்பும்போது அப்போ வந்து கார்த்திக்கு ஒரு ஃபோன் வரவும் அவங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த முருகனை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் வழக்கம் போல் வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த திட்டத்தையே அவங்க நிறைவேற்றிருந்தாங்க. அதாவது அவங்க ரேவதியை தூக்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ஃபோன் பேசி முடிச்சுட்டு இங்கே வராங்க. வந்து பார்க்கும்போது ரேவதியை காணலை. அப்போ வந்து ரேவதியோட ஒரு ஃபோன் தான் அங்கே இருக்குது. இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எங்கே ரேவதி எங்கே போயிட்டா, ஃபோன் வேறு அங்கே இருக்குது, ரேவதி அப்படின்னா எங்கே போயிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போ பார்க்கும்போது ரேவதி வந்து அந்த காருக்கு வெளியே தன்னுடைய கையை வந்து அப்படியே அசைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ரேவதியை யாரோ தூக்கிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கார்த்தியும் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா அந்த காரை கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு கார் எங்கே போச்சுன்னே தெரியல. இதனால வந்து கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல, யாரால ஆபத்து வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே ஒழுங்கு மரியாதையா ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது நீ என்ன சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்கிற, உன் ரேவதி எங்கே போனாலும் எனக்கு என்ன தெரியும், இங்கே பாரு நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால கார்த்தி நினைக்கிறாங்க சிவனாண்டி பேசுறத பார்த்தாக்கி அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுது. ஒருவேளை அந்த பசங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி பார்த்தோம்னா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீடு பூட்டிட்டு இருக்கவும் அப்போ கார்த்திக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துருச்சுது. இவனுங்க தான் ஏதாவது செஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது சிவனாண்டி பார்த்தோம்னா முத்துவேல்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரேவதிக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கிற போலுக்கு, அதனாலதான் கார்த்தி அதை நம்ம தான் செஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஃபோன் அடிச்சான். ஆனா எப்படியோ இவனுக்கு ஊர் ஃபுல்லா எதிரியே தான் வச்சிருப்பான் போலுக்கு, அதனாலதான் இவன் பொண்டாட்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் எப்படியோ நம்மளுக்கு பிடிக்காதவங்க இந்த எதிரி வந்து முடிஞ்சானா சரிதான், நம்மளால செய்ய முடியாத அவன் செஞ்சுட்டான்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை பிரிச்சேல, இதுதாண்டா உனக்கு சரியான கிடைச்ச தண்டனை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி வேற சொன்னா, கல்யாண நாள் அதுமா உன் பொண்டாட்டி வந்து காணலையா, அவ்வளோதான், காணாமல் போனவ நம்மளுக்கு திருப்பி உனக்கு கிடைக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்தோஷப்படுவோம். இந்த விஷயத்த நம்ம சந்திரகலாட்ட சொல்லுவோம். சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணவும் என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எங்க பாரு உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சிருக்கிற அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கவோ கார்த்தி ரேவதி அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி கல்யாணம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்கிறாங்களா அப்படிங்கும்போது அது வரைக்கும் தானே உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரி கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி ரேவதியை வந்து நான் தான் தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். அவன் கேட்கும் போதே அவன் குரல்ல எந்த விதத்தில் பதட்டமாக இருந்தாலும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா சந்திரா, இது நமக்கு கிடைச்ச சரியான சந்தோஷமான விஷயம் தானே, கல்யாண நாள் அதுமா அவன் பொண்டாட்டி யாரோ தூக்கிட்டு போயிருக்கிறாங்க போலுக்கு அப்படிங்கும்போது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவன் நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணனா அப்படின்னு சொல்லவும் எப்படியோ அவள் தொலைஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது கிட்டதுமே சந்திரகலா நினைக்கிறாங்க யார் இந்த மாதிரி செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க ஒருவேளை வந்து அந்த துணி கடைக்காரனா இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன சந்திரா சொல்ற அப்படிங்கவும் அப்போ ரேவதிக்கும் அந்த முருகனுக்கும் நடந்த பிரச்சனையை வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுது, அநேகமா அவன் தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது யார் செஞ்சிருந்தா என்ன, கல்யாண நாள் அதுமா ரேவதியோட கதை முடிய போகுது, இது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க இது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சந்திரகலா சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை எப்படியோ அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அடின்னு போட்டு முருகனை அடிக்கிறாங்க. அடுத்தது அதிகாரி எல்லாருமே வந்துடவும் அப்போ முருகனை அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ரேவதிட்ட கேட்குறாங்க, ரேவதி உனக்கு ஒன்றும் இல்லைலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்திலே சொல்லும் போது நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் தான் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அவங்க கார்த்தி வந்து சொல்றாங்க இவனை மாதிரி ஆளுகள் எல்லாம் வெளியவே விடக்கூடாதுங்க அப்படிங்கும்போது கார்த்தி இன்னும் நீங்க கவலைப்படாதீங்க, இவனுக்காக யாராவது ஜாமீன் கேட்டுட்டு வந்தா கூட நான் ஜாமீன் விட மாட்டேன், இதோட அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு போச்சுது, அவனை உள்ளே வச்சிட வேண்டியதான், நீங்க கவலைப்படாதீங்க மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ரேவதி கிட்ட கேட்கும் போது இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க மயில் வாகனத்தில் சொல்லுவோம். மயில் வாகனத்தை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சாமியார் சொன்ன மாதிரிக்கே வந்து ரேவதிக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துருச்சு, சரி சகல நல்ல வழியை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கார்த்தி ரேவதி வீட்டுக்கு வராங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.